ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்சி கிச்சன். நாம் இன்றைக்கி ஒரு முருங்கைக்காய் பொரியல் எப்படி ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சென்சி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு ஸ்மால் சைஸ் 9 முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். இது மாதிரி ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் ஹீட் ஆனதும் 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 கிராம்பு, 10 மிளகு, 2 ஏலக்காய், ஒரு பட்டை, இதெல்லாம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததும் 2 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய் கீறி போட்டுக்கலாம். ஆனியன் கொஞ்சம் வதங்கட்டும். கூடவே நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், அதை கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை குக் பண்ணிக்கலாம். இதை நம்ம முருங்கைக்காய் தொக்குன்னு சொல்லலாம், முருங்கைக்காய் பொரியல்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக முருங்கைக்காய் கிடச்சின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூடவே இனி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலா நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். முருங்கைக்காயில் ஏராளமான விட்டமின்ஸ் இருக்குது, இரும்பு சத்தும் இருக்குது, நார்ச்சத்தும் இருக்குது. ஸோ இதை நம்ம கிடச்சின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இது மாதிரி பொரியல் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே மசாலா வேகிறதுக்கு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் கலந்து விட்டுக்கலாம். இனி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காய் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் கலந்து விட்டுக்கலாம். கூடவே 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணி 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணிக்கலாம். இது 10 மினிட்ஸ் ஆகலை, இடையில 1 டைம் நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சூப்பராக காய் குக் ஆகிடுச்சு. நம்ம பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஜூஸியாக நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் என்னோடய சேனல் சென்சி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.